அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் தெரியும், அன்றைக்கி ஒரு நாள் லீவுன்னு தெரியும், ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிறந்தனாலே என்னவோ தெரில, நிறையா நாட்டுப்பற்று மிக்க படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அழகான விழாவுக்கு வந்திருக்கும் எல்லா ரசிகர்களுக்கும், கலைஞர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன், எல்லாருக்கும் பிடித்த, அதாவது ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடித்த ஒன் அண்ட் ஒன்லி என்னுடைய உயிர் நண்பன் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வெறும் வெற்றி படத்தை டைரக்ட் பண்ணால் மட்டும் இத்தனை பேர் வரமாட்டாங்க. எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இங்கே எல்லாம் வந்திருக்காங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட். இஸ் சச் ஏ டார்லிங் ஸ்வீட் ஹார்ட். கிட்டத்தட்ட 25-26 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரவிக்கு அறிமுகம். அப்போ நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. நானும் ஆனந்த் பாபு, ரவி, நாரி, இப்படி ஒரு குரூப்பே இருந்தோம். இல்லை ஜாலியாக சுற்றுவோம். இப்படி ஒரு நாள் வந்து டப்பிங் தியேட்டரில் பார்த்தேன் ரவியை. நீ என்ன பண்ணுற ரவிங்கன்னு கேட்டேன். இல்லை, நான் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரவி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னே தெரியல. இப்படியே நிறைய படங்கள் அவர் பண்ணார். பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் கூட ஒர்க் பண்ணார். சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார். அது மட்டும் இல்லை, வெற்றிகரமான படங்கள் கொடுத்தாரு. ஆனால் அந்த வெற்றி வந்து அவருடைய தலைக்கு போகல. எத்தனையோ தான தர்மங்கள் பண்ணுறாரு, நான் பக்கத்துலேருந்து பார்க்குறேன். ஒரு கையில் பண்ணுறது இன்னொரு கையில் தெரியாது. அந்த மாதிரி இப்போ கூட அவருடைய காரில் டிக்கியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிஃப்ட் பேக்கெட்ஸ் இருக்கும். அது பிளான் பண்ணியிருக்க மாட்டார். யாராவது பார்க்கும்போது அப்படி அப்படியே கிஃப்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் ரவி நம்மளுடைய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீ நல்லவன் அப்படின்னு நேரடியாக சொல்ல முடியாது, ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சொல்லலைன்னா கூச்சமாக இருக்கும். ரவி, யூ ஆர் எ ஃபென்டாஸ்டிக் கை. வி லவ் யூ. ஐம் ரியலி ப்ரவுட் தட் ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஜெய் ஹிந்த். அர்ஜுன் சாருக்கு நன்றி. அடுத்து இங்கே வந்து பேச போகிறவர் நம்ம இயக்குனரையும் புது வசந்தமாக அவர் தான் திரையுலகத்திற்கு தந்தார், இயக்குனர் விக்ரமன் அவர்கள். ரவிக்குமாருக்கும் எனக்கும் பழக்கமாகி 25 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது அது சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா வயசு கூடிடுச்சு. நான் என்னுடைய புது வசந்தம் படம் பண்ணும் பொழுது அந்த படத்தில் என் கூட அவர் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அப்படின்றத விட நாங்கள் 2 பேரும் நண்பர்களாக தான் இருந்தோம் அந்த படத்தில். அவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு சின்சியாரிட்டி, ஒரு இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு ஹானஸ்டி, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல உதாரணம் யார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது ரவிக்குமார் தான். புது வசந்தம் படம் ஆரம்பிக்கும் பொழுது நான் வந்து அவர்கிட்ட வந்து அந்த கதையை சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ அவர் வந்து கேட்டார், எனக்கு இந்த கிளைமாக்ஸ் எனக்கு பிடிக்கல சார், எனக்கு அது வந்து அது சரியாக படல, லாஜிக்கலாக கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கான காரணமும் சொன்னார். அவர் வந்து அந்த படத்தில் அந்த ஹீரோயின் ஒரு 4 பாய்ஸோட ஒரே ரூமில் ஒன்றா இருக்கா. அவளுடைய காதலன் ஃபாரின்லேருந்து வரவன் வந்து அவளை சந்தேகப்படுறான், நீ 4 பேர் கூட ஒரே ரூமில் ஒன்றா இருந்திருக்கிய, நீ பத்தினியாக தான் இருந்திருப்பன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி இருக்கும் அந்த கிளைமாக்ஸு. அந்த லவர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது சார்? ஒரு பொண்ணு ஒரு 4 வயசு பசங்களோட ஒரே ரூமில் ஒன்றா இருந்தால் அவன் சந்தேகப்படத்தானே சார் செய்வான் அப்படின்னு அவர் கேட்டார். இல்லை, இது வந்து உங்களுக்கு தோன்ற கேள்வி, படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த கேள்வி தோணாது. ஏன்னா அந்த பொண்ணு அவங்களோட எப்படி வாழ்க்கை நடத்தியிருக்கா, அவள் ரொம்ப கற்போட கண்ணியமாக ஒரு அன்பான நட்பு அவங்களுக்குள்ளே இருந்திருக்குன்றதை நம்ம படம் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ அதில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கேள்வி தோணாது. இருந்தாலும் அவர் அதில் கன்வின்ஸ் ஆகலை. அவர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். பட் அவருக்கு பிடிக்கலன்னாலும் கூட அவர் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார். அவர் வந்து அதுக்காக வந்து இந்த கிளைமாக்ஸ் எனக்கு பிடிக்கலன்ட்டு வெளியிலே யார்ட்டையும் சொல்லலை, அந்த கிளைமாக்ஸை பற்றி அவர் தப்பாகவும் சொல்லலை, ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் மொத்தமே 4 பேர் தான் அசிஸ்டன்ட்ஸ் என்கிட்ட. ரவிக்குமார் அசோசியேட், அவர் கீழே 3 அசிஸ்டன்ட்ஸ்.
அந்த 3 பேரில் 2 பேர் புதுசு. ஸோ சினிமா தெரிஞ்சவங்க 2 பேர் தான். இந்த 2 பேரை வச்சுட்டு தான் அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, ஒரு கோல்டன் ஜூப்ளியை தாண்டி ஓடினா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கு அவர் எந்த அளவுக்கு சின்சியராக ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். அவர் வந்து ஒரு அசோசியேட் டைரக்டராக மட்டும் இல்லாமல் அவர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருப்பார். சம்டைம் வந்து ஆர்டிஸ்ட் டேட் இல்லைன்னா அவர் தான் பேசி வாங்குவார். இப்படி பல வேலைகள் அவர் செய்வார். ஸோ இப்போ படம் முடிஞ்சுது. படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ரீரிகார்டிங் போச்சு. ரீரிகார்டிங் போகும்போது இப்போ அந்த கிளைமாக்ஸ் வரைக்கும் பார்த்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார் படம், சூப்பராக இருக்குன்னு பாராட்டுறாங்க. கிளைமாக்ஸ் ரீல் பார்த்தோன்னே அது மியூசிஷியன்ஸ்க்கெலாம் பிடிக்கல. ஒரு பொண்ணு வந்து 4 பேரோட கடைசி வரைக்கும் இருப்பான்னு சொன்னால் அது எந்த வகையில் சாத்தியப்படும் அப்படிலாம் கேட்டு ஆளுக்கு என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க. எனக்கு அப்படியே ஃபஸ்ட்டு படம் இதுதான் என்னுடைய எதிர்காலம், என்னுடைய ஃப்யூச்சர் எல்லாமே நம்பிட்டு இருக்கேன். இந்த கிளைமாக்ஸ் நல்லா இல்லைன்னு எல்லா மியூசிஷியனும் சொல்லும் பொழுது அப்படியே நொடிஞ்சு போய் ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டருக்கு வெளியில் அந்த புல்தரை பக்கத்தில் ஒரு சின்ன திண்டு இருக்கும் ஒரு 1 அடியில், அதில் போய் அப்படியே கண் கலங்கி போய் உட்காந்துட்டேன். இப்போ ரவிக்குமார் அது வரைக்கும் எல்லா அறையிலும் கூட இருந்து ரீரிகார்டிங்கில் பார்த்தவர் கிளைமாக்ஸ் பார்த்துட்டு நேராக வெளியில் வந்தார். வெளியில் வந்து எனக்கு கை கொடுத்தாரு. சார் கிளைமாக்ஸ் சூப்பர் சார், நான் இந்த கிளைமாக்ஸாக நல்லா இல்லைன்னு சொன்னேன், ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது சார் அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குது, நிச்சயமாக அந்த படம் ஒரு சூப்பர் டீப்பர் ஹிட்டு அப்படின்றார். என்ன முரண்பாடு பாருங்கள். படம் ஆரம்பிக்கும் பொழுது நல்லா இருக்குன்னு சொன்ன பலர் படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்றாங்க. படம் ஆரம்பிக்கும் போது கிளைமாக்ஸ் சரியில்லைன்னு சொன்ன ரவிக்குமார் படமாக பார்த்துட்டு கிளைமாக்ஸில் பார்த்துட்டு இது சூப்பராக இருக்குது சார், இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவர் வந்து தான் மனசில் எது பட்டதோ அந்த நான் ஆனஸ்டின்னு சொன்னேன் இல்லையா, ஹானஸ்ட்டாக இருக்கார் அவர். ஒரு படம் தான் எனக்கு கூட அவர் ஒர்க் பண்ண நாட்கள்னா கூட இன்னைய வரைக்கும் அவருக்கும் எனக்குமான ஒரு நல்ல நட்பு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பல நாட்கள் வந்து நாங்கள் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்திருப்போம். மழை வரும், ஷூட்டிங் பண்ண முடியாது அப்படின்னா படத்தில் அது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதில் ரவிக்குமார் ஒரு டேப் எடுத்துகிட்டு வாசிப்பார், ஆனந்த் பாபு டான்ஸ் ஆடுவார், முரளி நாள்லாம் பாடுவோம், இப்படிலாம் ஜாலியாலாம் இருந்திருக்கும். இப்படி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் அந்த படத்தில் இருந்திருக்கு. அந்த படம் முடியும் போதே எனக்கு தெரியும் நிச்சயமாக ரவிக்குமார் வந்து ஒரு பெரிய டைரக்டராக வருவார்னு சொல்லி. அது இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. பல வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்காரு. இன்னும் தொடர்ந்து பல வெற்றி படங்கள் தந்து நம்ம எல்லாம் ஒரு மகிழ்விக்கணும்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இவர் நம்ம சினிமாவில் இல்லாத ஏரியாவே கிடையாது, எல்லா ஏரியாலையும் புகுந்து பட்டையை கிளப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம திரைப்பட கல்லூரியில் வேறு பட்டம்லாம் பெற்றிருக்கிறார். தற்போதைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர், என்றும் இளமையான உயர்திரு KR அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விழா நாயகன் KS ரவிக்குமார் அவர்களை, அவரை வாழ்த்த வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு ஆரம்பத்தில் எல்லோரும் ஃபோன் செய்து சினிமா உலகம் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்பிக்கையோடு எல்லாரும் சொல்லும்போது ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. எப்படி எல்லாருமே வந்து சினிமா வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு உறுதியாக சொல்கிறாங்கன்னு நினைக்கும் போது அது இங்கே வந்த பிறகு தான் ஒரு நல்ல உள்ளத்துக்கு நடக்கக்கூடிய இந்த விழாவில் நல்ல உள்ளங்கள் வாழ்த்து வந்ததுனால பார்க்கும்போது நிச்சயமாக சினிமா நல்லா இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது என்பதில் உறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரவிக்குமாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், உலகம் இயங்க வேண்டுமென்றால் எப்படி ஒரு சூரியன் சந்திரன் இருக்க வேண்டுமோ அதே போல் நம்ம சினிமா உலகத்திற்கு ஒரு சூரியன் ஒரு சந்திரன். அது யார் என்று நீங்கள் நினைக்கலாம். உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும். உலகம் எப்படி சூரியன் சந்திரன் இல்லாமல் இயங்க முடியாதோ அதே போல் சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் இயக்குனர் ரவிக்குமார் இல்லாமல் இயங்க முடியாதுன்ற அளவுக்கு அவர்களிடம் நல்ல பேர் எடுத்திருக்கிறார்னு சொன்னால் உண்மையிலே அவருடைய அடக்கம், பண்பு, அவருடைய விடாமுயற்சி, உழைப்பும் தான் காரணம். அதற்காக இந்த நல்ல மனிதரை மனமாற பாராட்டி அவருடைய வாழ்க்கையில் இது இந்த விழா ஆரம்பம்தான் தவிர முடிவில்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த ராஜ டிவி நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த அனைவரும் மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
திரு ஆர்பி சௌத்ரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு சரத்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு சிவா அவர்கள் திரு KS ரவிக்குமார் அவர்களை வாழ்த்தி பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் ரவிக்குமார் சார். அவரை பார்த்து நிறையா எதிர்கால இயக்குநர்கள்லாம் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அவர் உங்களுக்கெல்லாம் ரோல் மாடல். நான் அவருடைய பிக்கெஸ்ட் ஃபேன். என்னோடய எந்த ஃபங்க்ஷனும் அவர் இல்லாமல் நடக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் எல்லாத்துக்கும் அவர் வருவார். வெரி ஸ்வீட் பர்சன். அவருக்கு நான் வந்து அவர் டைரக்ஷனுக்கு, தனிப்பட்ட பழக்கத்துக்கு, எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ரசிகன். ஒரு நல்ல மகனாக தந்தைக்கு மணி விழா செஞ்சதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு அற்புதமான மனிதர் அவர். அவருக்கு என்னுடைய இந்த நேரத்தில் வந்து ஒரு அத்தனை தயாரிப்பாளர் சார்பாக அவர் வந்து இன்னும் நிறைய மாபெரும் வெற்றி படங்களை தரணும்னு அவரை வாழ்த்துக்கிறேன். நன்றி. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கெஸ்ட் நம்ம கூப்பிட்டே ஆகணும். அதாவது இவர்கிட்ட நிறைய பேர் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. இவர் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நினைக்கிறது வந்து அவரோட குரு KS ரவிக்குமார் சார் தான். எஸ், டெஃபினட்டா. அண்ட் மெயினாக இவர் படங்கள் பார்த்து தான் நிறைய பேர் வந்துச்சு, நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணோம், நம்ம காலேஜ்லலாம் என்ன லவ் பண்ணோம், அந்த பொண்ணுலாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகத்துக்கே போயிடுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமாருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சேரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்கள் இயக்குனர், எங்கள் குரு, எங்கள் பிதாமகன், எங்கள் தந்தை, எங்களுக்கான வழிகாட்டி, எங்களுக்கான ஒளி விளக்கு, எங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொடுத்த இறைவன். இப்படி எங்கள் இயக்குனரை எத்தனை வார்த்தைகள் போட்டு நிரப்பினாலும் அவர் அதில் அடங்குவதில்லை. அதை தாண்டி 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 ஒரு மனிதனாக, ஒரு உயர்ந்த மனிதனாக எங்களுக்குள், எங்கள் வாழ்க்கைக்குள் குடிகொண்டிருக்கிறார் அவர் எங்கள் இயக்குனர். இன்றைய 25 ஆண்டு கால உழைப்புக்கு சொந்தக்காரராக அமர்ந்திருக்கும் எங்கள் தந்தையை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. சினிமாவில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொருவரை உதாரணமாக சொல்லலாம். உழைப்பு, தன்னம்பிக்கை, அழகு, திறமை, கர்வம், திமிர், இப்படி ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு உதாரணம் எல்லாரையும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் இவருக்கு நிகராக யாரையுமே சொல்ல முடியாது. அது ஒன்றே ஒன்று, உழைப்பு. உழைத்து 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 முன்னேறி இன்று இந்த இடத்தில் தமிழ் சினிமாவின் அத்தனை நட்சத்திரங்களையும் தன் படங்கள் நடிக்க வைத்த பெருமை பாலச்சந்தர், பாரதி ராஜாவிற்கு பிறகு எங்கள் இயக்குனருக்கு மட்டுமே சொந்தம். எங்கள் இயக்குனர் மட்டுமே எல்லா நடிகர்களையும் வைத்து இயக்கியிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு, அவருடைய நேர்மை. எனக்கு தெரியும், நான் அவரிடம் முதலில் புரியாத புதிர் படத்திலிருந்து வேலை செய்தேன். அது அவருக்கு முதல் படம், நான் அவரிடம் வேலை பார்த்த முதல் படம். 23 நாட்களில் நாங்கள் அந்த படத்தை எடுத்து முடித்தோம். 23 நாட்களில் நாங்களாவது ஒரு 22 மணி நேரம் தூங்கியிருப்போம். ஆனால் எங்கள் இயக்குனர் தொடர்ந்து 3 நாட்கள் ஷூட்டிங் நடத்தப்போவும் 3 நாட்கள் அப்படியே முகத்தை கழுவிட்டு வீட்டுக்கு போய் முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு திருப்பி காலில் பீச்சில் நிற்பார், திருப்பி காலில் வேறு ஸ்டுடியோவில் நிற்பார், திருப்பி காலில் ராஜாஜிகள் நிற்பார், திருப்பி காலில் அருணா ஹவுஸில் நிற்பார். 23 நாட்களில் அந்த படத்தை அவ்வளோ வேகமாக முடித்ததுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல 25 வருஷமாக ஒரு திரையுலகத்தில் கொடி கட்டி பறக்க முடியுது எங்கள் இயக்குனரால். அது அவரால் மட்டுமே முடிந்த ஒரு விஷயம். சேரன் பாண்டியன் 32 நாள் கோயம்புத்தூரில், நாட்டாமை திரைப்படம் டூயல் ரோல், சரத்குமார் சார் வந்து 2 ரோலில் பண்ணார். இதுவரைக்கும் சினிமாவில் டூயல் ரோல் படத்தை 57 நாட்களில் மிகச்சிறப்பாக எடுத்த எந்த டேரக்டரும் கிடையாது, எங்கள் டேரக்டரை தவிர. சூரியன் சந்திரன் திரைப்படம் குற்றாலத்தில் ஷூட்டிங். நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்து 10ஆவது நாள் குற்றாலத்தில் அருவியில் பயங்கர வெள்ளம். குற்றாலமே சூழ்ந்து படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேர் உள்ளே இருக்கோம். எப்படி வெளியே போகிறோன்னு தெரியல. நாங்கள் போய் எங்கள் டேரக்டர் சொன்னோம், ஷூட் பண்ண முடியாது சார், பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு, வெள்ளம் போய்கிட்டு இருக்கு, ஆனால் ஒரு ஹவுஸில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது, ஷூட்டிங்கை மட்டும் நிப்பாட்டாத, நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணுறான்றாரு. அந்த நிமிஷத்தில் நாங்கள், சார் இங்கேருந்து இன்னைக்கு எஸ்கேப் ஆன வழியே வேறு இடத்தையும் 10 நாள் உள்ளதாக இருக்கணும், எல்லா ரோடும் க்ளோஸ் ஆயிடுச்சு சார்ன்றோம். பயங்கர வெள்ளம். சரி இன்னைக்கு நைட்டு தான் போகணுமான்னாரு. ஆமாண்ணா, நானும் தேனப்பணும். சரி நாளைக்கு காலையில் திண்டுக்கல்லில் ஷூட்டிங் பிளான் பண்ணுறான்றாரு. நைட்டோட நைட்டாக கிளம்பி திண்டுக்கல்லில் காலையில் ஒரு பாறையில் ஷூட்டிங் எடுத்தோம், சரவணனையும் ஆனந்த் பாவையும் வச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு 25 வருஷம்
அவங்க அம்மாவோட, அவங்க அப்பாவோட, அவங்க குழந்தைங்களோட, எங்கள் அம்மா அவங்களோட மனைவியோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தெரியாது. ஆனால் கேமராவோட, அசிஸ்டன்ட் டைரக்டரோட, பேடோட, பேனாவோட, யூனிட்டோட, க்ரைனோட, ட்ராலியோட, ப்ரொடக்ஷன் பாய்ஸோட, இந்த சினிமாவுக்குள்ளே மட்டும்தான் அவர் வாழ்க்கை. அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், எங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த ஒரே மந்திரம், கான்சன்ட்ரேஷன் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். அந்த வார்த்தை தான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு, எனக்கும் சரி, இன்றைக்கி என்னோட சேர்ந்து எங்கள் டைரக்டர்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து முன்னேறினவங்க, உதவி இயக்குனர் இருக்கிறவங்க, உதவி இயக்குனரை வேலைவாய்ப்பு வந்து தன் வாழ்க்கையை சீரமைச்சுக்கிட்டவங்க நிறைய பேர். இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் இயக்குனருக்கு ஒரு நல்ல மரியாதையை செலுத்தணும்னு நினைக்கிறோம். எங்கள் இயக்குனரை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். தயவுசெய்து வாங்க சார், ப்ளீஸ். நாங்கள் எல்லாரும் எங்கள் இயக்குனரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இவ்வளவு பேர் உங்களால் உயர்ந்து, நாங்கள்லாம் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்ல மாட்டோம், தினசரி சாப்பிட்டுட்ருக்கோம், இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, எங்கள் குடும்பம், எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா வயிறார சாப்பிட்றோம். ஆனால் நாங்கள் நிறைய தவறுகளும் பண்ணியிருக்கோம். ஷூட்டிங்கில் நிறைய ப்ரோக்ராமை சரியாக பார்க்காம நிறையா உதவ வாங்கியிருக்கோம். உங்ககிட்ட அதிகமாக யார் சார் உதவாங்கண்ணா? சேரன் தான், தயாளன் கூட நிறையா டிஸ்கஷனில் வந்து சார் காட்சிகள்லாம் அப்பப்போ விவாதம் பண்ணுவோம். உங்ககிட்ட யார் சார் நல்ல சீன் சொன்னது? ஸ்பான்டேனியஸாக வந்து சீன் சொல்கிறது வந்து ரமேஷ் கண்ணா தான். ஆமாம். சென்டிமெண்ட்டாக சீன் சொல்கிறேன் சார் சேரன். இல்லை காமெடி ரமேஷ். எல்லாமே காமெடி நல்லா சொல்கிறது எஸ்பி ராஜ்குமார். எஸ்பி ராஜ்குமார். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட் யார் சார்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்டும் தான் ஒரு ஆசிரியருக்கு பிடிக்கும். இல்லை, அந்த கேள்வி வேணும் சார். நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க, எல்லாருடைய கஷ்டங்களையும் ஒரே மாதிரி தோளில் சுமப்பீங்க அப்படின்றது எங்களுக்கு வேணும். அதை நாங்கள் இந்த மக்களுக்கும் இந்த ரசிகர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அத்தனை ஜாம்பவான்களுக்கும் தெரியப்படுத்தணும். எங்கள் இயக்குனரை நாங்கள் மறக்கவும் முடியாது, மறந்தால் நாங்கள் இருக்கவும் முடியாது. எங்கள் இயக்குனர் எப்பொழுதும் உச்சியில் இருப்பார், நாங்கள் அவர் பாதத்தில் இருப்போம். இல்லை, இன்று நீங்கள் உச்சிக்கு போனால் தான் எனக்கு சந்தோஷம், நீங்கள் தான் எனக்கு மேலே வரணும். தேங்க்யூ.